நம்ம இன்றைக்கி பார்க்குறதுங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு பொரியலுங்க. அது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் ஒன்றுங்க, ஒரு தக்காளி, மல்லித்தூள், சாம்பார் தூள், மஞ்சத்தூள், உப்பு, கடுகு, வெள்ளுளுந்தப்பருப்பு, கடலப்பருப்பு, வரமிளகாய், தேங்காய் பூ, தேவையான அளவு எண்ணெய், மல்லி, கருவேப்பிலைங்க. சரிங்களா? இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூனுங்க. நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே வெட்டி இப்படி வச்சுருக்கேங்க. இப்போ இதில் கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாங்க. நல்லா பொரியிட்டுங்க. இப்போ இதில் கருவேப்பிலையை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இந்த வெங்காயத்தையும் போட்டுடலாங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. தக்காளி போட்டுடலாங்க. ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு பொரியலுங்க. இது அப்படியே சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டுங்க. வதங்கினது நம்ம கத்திரிக்காய் எல்லாம் போட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம். இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுக்கலாங்க. குக்கரில் செய்கிறவங்க குக்கரில் செஞ்சுக்கலாங்க. வடக்கல்லில் செய்கிறவங்க செஞ்சுக்கலாங்க. வடக்கல்லில் செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. போட்டுட்டாங்க. இப்போ இதில் இந்த சாம்பார் தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. அது போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூனுங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனுங்க. அப்போ உப்பு 1 ஸ்பூனுங்க. இதெல்லாம் இப்போ நல்லா கலக்கி விடணுங்க. இப்படி நல்லா கொஞ்சம் வதங்கட்டுங்க. வதங்கினது நம்ம பார்க்கலாங்க. நம்ம இதில் இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. காய் நல்லா வேகணும் இல்லைங்களா? 1 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. இப்போ அப்படியே மூடி வச்சிடலாங்க. இது அப்படியே வேகட்டுங்க. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக வெந்துட்டுருக்குங்க. இன்னும் கொஞ்சம் காய் வேகணுங்க. முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகுங்க. கொஞ்சம் வெந்ததை நம்ம பார்க்கலாங்க. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா வெந்திருக்குங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. கிழங்கும் வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. தேங்காய் பூ போட்டுட்டு நல்லா கிளறி விடலாங்க. நல்லா சாப்பாடு சூடாக வச்சுங்க. இந்த பொரியல் போட்டே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. குழம்பெல்லாம் தேவையில்லைங்க. ஏன்னா சாம்பார் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க என்னோடய சாம்பார் தூள். அதை போட்டு பண்ணோம்னா எல்லா பொரியலுமே சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாங்க. மல்லித்தலையை லைட்டாக தூவிடலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம டேஸ்டிங் பண்ணலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. எல்லாம் உப்பு, காரம் எல்லாமே நல்லா இருக்குங்க. செமையாக இருக்குது. இதே அளவுகளோடு நீங்கள் பண்ணி பார்த்துட்டு என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ.